சார் நான் ஒரு இடத்துல மனை பார்த்தேன். அந்த மனை வந்து கிராஸான மனை. அந்த மனையை நான் வாங்கிக்கலாமா? என் வாழ்க்கையில வந்து நல்லது நடக்குமா? அப்படின்ட்டு ஒருத்தர் இங்க திருப்பூர்லயே ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அவருடைய வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்மகிட்ட சொல்றாரு. வாங்கினதுக்கு அப்புறம் அந்த கிராஸான மனை அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல. ஸோ அது எங்க இருக்குன்னா, ஈசானியத்தை பார்த்த மாதிரி அப்படியே ஒரு ஒரு 70 டிகிரி வித்தியாசத்துல திரும்பி இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அந்த மனையை வந்துட்டு நம்ம எப்படி பண்றது அப்படிங்கிறது தான் அவரோட கேள்வி. ஓகே, ஸோ ஒரு மனை வாங்குவதற்கு முன்பு நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னென்னலாம் கவனிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வரிசையாக சொல்லலாம். ஓகே, நான் அபிஷானந்த குருஜி, நித்திய ஜோதிடத்திலேருந்து. ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள வைக்கலாம். கிராஸான மனைகள் அப்படின்னா கட்டாயமாக வாங்கிடாதீங்க. ஃபர்ஸ்ட் வாங்கிட்டேன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்தெந்த இடங்களெல்லாம் கழிச்சிட்டு விட முடியுமோ அந்தந்த இடங்கள்ல கழிச்சு விட்டு நீங்க வீடு கட்டும் பொழுது சரியான திசையை நோக்கி கட்டிடுங்க. ஓகேவா? இடம் வேஸ்டா தான் போகும், அந்த சைடு இந்த சைடு வேஸ்டா போகும். அதே மாதிரி நிறுதி மூலையை க்ளோஸ் பண்ணி கட் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற இடத்த பக்கத்து வீட்டுக்காரன் யூஸ் பண்ணிட்டு போறான், பிரச்சனையே கிடையாது. அந்த இடத்த அவங்களுக்கே விட்டு கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த இடங்கள்ல வாஸ்து சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளியே வர முடியும். ஓகேவா? நன்றி, நல்வாழ்த்துக்கள்.